அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். அண்மையில் நம்முடைய மேனாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவங்கள பற்றின ஒரு அருமையான செய்தி. அவங்க ஒரு கல்லூரியில் பேசுகிறாங்க. அப்போ மாணவர்கள்கிட்டக்க அவர் கேட்குறார், நம்மலாம் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு கல்லூரியில் நடந்த நிகழ்ச்சி, ஏதோ ஒரு இதில் குறிப்பில் படித்தேன், சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நம்மலாம் யாரை சொல்லுவோம் அப்படின்னு கேட்குறார். உடனே எல்லா மாணவர்களும் ரஜினிகாந்த் அப்படின்னு ஆரவாரமாக குரல் எழுப்புறாங்க. சரி, செஸ்ஸில் சிறந்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் ஆனந்த் விஸ்வநாத் அப்படின்னு. அப்போ அவர் உலக அளவில் சாதனை பண்ணியிருந்தார், அந்த பேரை சொல்கிறாங்க. கிரிக்கெட், காட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு யாரை சொல்கிறோம் அப்படின்னு கேட்குறார். எல்லாரும் உடனே சச்சின் டெண்டுல்கர் அப்படின்னு பிள்ளைங்கள்லாம் பதில் சொல்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப அருமையாக எல்லாரும் பதில் சொல்கிறீங்க. சரி, இப்போ நான் அடுத்தாப்பில் சில கேள்வி கேட்க போகிறேன். இதுக்கு எனக்கு யாரும் பதில் சொல்ல வேணாம், உண்மையான பதில் என்னன்னு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்குங்க, அது போதும் அப்படின்றான். உங்களுடைய உண்மையான சென்டிமீட்டர் உயரம் எவ்வளவுன்னு எவ்வளோ பேருக்கு தெரியும் அப்படிங்கிறார். அரங்கத்திலேயே அப்படியே நிசப்தம். சென்டிமீட்டர் சுத்தமாக மிகச்சரியான நம்முடைய உயரம் என்ன அப்படின்னு. அடுத்த கேள்வி, உங்களுடைய மிகச்சரியான எடை எவ்வளவு, வெயிட் எவ்வளோ பேருக்கு தெரியும். இதை விட முக்கியம், எவ்வளோ பேருக்கு அவங்க அப்பா அம்மாவோட பிறந்த நாள், பிறந்த தேதி எது, வருடம் எது அப்படின்னு தெரியும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்துக்குங்க. உங்களுடைய சரியான எடை, சரியான உயரம், அப்பா அம்மாவோட டேட் ஆஃப் பர்த் எவ்வளோ பேருக்கு தெரியும்னு பாருங்க அப்படிங்கிறார். அரங்கத்தில் யாருக்கும் பதில் தெரியல. மனசாட்சிப்படி சரியாக பதில் சொல்லணும் அப்படின்னா யாருக்கும் தெரியல. இதுக்கு பிறகு தான் ஐயா பதில் சொல்கிறாங்க, பேச்சை தொடர்கிறார்கள். நம்ம எதை பற்றியோ தெரிஞ்சு வச்சிட்ருக்கிறோம். கிரிக்கெட் பற்றி தெரிஞ்சிருக்கிறோம், செஸ்ஸு பற்றி தெரிஞ்சிருக்கிறோம், சூப்பர் ஸ்டார் யாருன்னு தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். ஆனால் நம்ம அடிப்படையாக நம்மளை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சிலது இருக்குது இல்லையா? இப்போ நான் சொன்னது நம்ம உடம்பு சம்பந்தமானது, உடல் என்னுடைய உயரம், எடை, அதே மாதிரி அப்பா அம்மாவோட டேட் ஆஃப் பர்த். அப்பா அம்மாவோட உயரம் எவ்வளோ, எடை எவ்வளோ, அது கூட இல்லை, அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த். ஏன்னா நம்ம பல பேருக்கு நடிகர்களுடைய, நமக்கு பிடிச்ச நடிகர்களுடைய பிறந்த தேதியெலாம் தெரியுது. அன்றைக்கி முன்னாடியே முதல் நாளே அவங்களுக்கு கட் அவுட் வைக்கிறோம், அப்புறம் அவங்கள பற்றின செய்திகள்லாம் பகிர்ந்துக்கிறோம். ஆனால் நம்மை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள்னு சிலது இருக்குது. நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஐயா சொல்கிறாங்க, நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, வருங்கால இந்தியாவினுடைய வெற்றி, வளர்ச்சி உங்களுடைய அறிவாற்றலை பொறுத்தது, உங்கள் அக்கறையை, பொறுப்புணர்வை பொறுத்தது. அதனால்தான் சொல்லுகிறேன் அப்படின்றாங்க. நம்ம எதையோ தெரிஞ்சுக்கிறோம். எதிர் வீட்டில் யார், பக்கத்து வீட்டில் யார், அப்புறம் பக்கத்து வீட்டில் புதுசாக என்ன வாங்கியிருக்கிறாங்க, ஃப்ரிட்ஜு வாங்கினாங்களா, டிவி வாங்கினாங்களா, கார் வாங்கினாங்களா, இதெல்லாம் தெரிந்து வைத்து கொள்ளுகிறவர்கள் கூட உண்டு. ஆனால் நம்முடைய பலங்கள் என்ன, பலவீனங்கள் என்ன, நாம் எதிலிருந்து வெளியே வர வேண்டும், எதிலே சிக்கி கொண்டிருக்கிறோம், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா? தன்னை பற்றிய தெளிவு இல்லாதவர்களுக்கு வாழ்க்கையும் தெளிவாக இருக்காதுங்க. காந்தியடிகள்கிட்ட போய் ஒரு பத்திரிகை நிருபர் கேள்வி கேட்குறார், இது மாதிரி மகாத்மா, உங்களுடைய நண்பர்கள், நட்பு, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நட்பு பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படிங்கிறார். காந்தியடிகள் என்ன பதில் சொன்னார் தெரியுங்களா? எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாதுங்களே அப்படின்ட்டார். என்ன பாப்பு இது மாதிரி பதில் சொல்கிறீங்க, உங்களுக்கு நட்பு நண்பர்களை பற்றி தெரியாதா? அவர் சொல்கிறார் பாருங்க, எனக்கு எதிரிகள்னு யாருமே கிடையாது. எதிரிகள்னு யாராவது இருந்தால் தான் நண்பர்கள் யார், அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தோணும். அதனால் எனக்கு எதிரிகள்னு யாரையுமே நான் நினைக்காத காரணத்தினால தான் நண்பர்கள் அப்படின்னு யாரையும் நான் வகைப்படுத்தி பார்க்கவில்லை அப்படிங்கிறார். கம்பராமாயணத்தில் அருமையான ஒரு பாடல் ஒன்று உண்டு, வன்மை இல்லை ஓர் வறுமை இன்மையால், திண்மை இல்லை நேர் செருநெறின்மையால் அப்படின்னு கம்பன் எழுதுவான். அயோத்தியில் வள்ளல் அப்படின்னு யாருமே இல்லையா? ஏன் இல்லைன்னா, ஐயா ஏதாவது இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு வறுமை இல்லாததுனால
இந்தாப்பா வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்கிற வள்ளல்கள் இல்லையா. வன்மை இல்லை ஒரு வறுமை இன்மையால் வள்ளல் தன்மையே வெளிப்படலையா. அது மாதிரி பகைவர்கள்னு யாரையும் பார்க்காத தன்னுடைய பார்வை அது இருக்கிற பொழுதுதான் தெளிவு இருக்கும். நம்முடைய பாரத பிரதமர்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் எடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லால் பகதூர் சாஸ்திரி அப்படின்னு ஒரு பெயர் ஒன்று இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த தலைமுறைக்கு தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. லால் பகதூர் சாஸ்திரி அவர் ஒரு பிரதமராக இருந்திருக்கிறார். அவர் கொஞ்சம் குள்ளமானவர். அவர் ஒரு பள்ளிக்கூடத்தில் பேச போகிறப்போ கேட்குறாரு அந்த பிள்ளைங்களை பார்த்து, என்ன எதுக்காக இங்கே கூப்பிட்டுருக்குறாங்க தெரியுமா அப்படின்னு. உடனே ஒரு பையன் சொல்கிறான், நீங்கள் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, அதனால தான் உங்களை கூப்பிட்டுருக்குறாங்க அப்படின்னு. அப்படி சொன்னார், இல்லை அதுக்காக கூப்பிடல, நானும் உங்களை மாதிரியே குள்ளமாக இருக்கிறேன் இல்லையா, அதனாலேயே என்ன உங்ககிட்ட கூப்பிட்டுருக்குறாங்க அப்படின்னார். ஒன்றே எல்லா பிள்ளைங்களும் சிரிக்குதுங்க. அதுக்கப்புறம் அவர் ஒன்று சொன்னார், இப்படி குள்ளமாக இருந்தாலும் கூட உயர்ந்த பதவியிலே இருக்கிறேன், குள்ளமாக இருப்பது குறைபாடு அல்ல, நாம் எவ்வளவு தூரம் உயர்ந்த நிலைக்கு போகிறோம் என்பதை தான் வாழ்க்கையில் முக்கியம், அது பிள்ளைகள் இப்பொழுதே தெரிந்து கொள்ள வேண்டும், அதற்காகத்தான் என்னை வைத்து உங்கள் ஆசிரியர்கள் உங்களுக்கு ஒரு பாடம் நடத்தி இருக்கிறார்கள், புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னார். அவ்வளவு ஆரவாரமாக பிள்ளைகள் கைத்தட்டுகிறார்கள். நம்ம குள்ளமா உயரமா கருப்பா செவப்பா குண்டா ஒல்லியா இதெல்லாம் இந்த காலத்து பிள்ளைங்க மனசுக்குள்ள பல்வேறு ஊடகங்கள் வழியாக உட்புகுத்தப்படுகின்றன. ஆனால் லால் பகதூர் சாஸ்திரி எப்படி சொல்றாரு பாருங்க, நாம தோற்றத்தில் எப்படி இருந்தா என்ன, யாராக இருந்தாலும் மிக உயர்ந்த நிலையை நாம் அடைய முடியுன்றதுக்கு நானே ஒரு பாடம், அது மிக மிக முக்கியமான பாடம். கை ஒரு மாதிரி இருக்கும், கால் ஒரு மாதிரி இருக்கும், உயரம் குள்ளம் இதெல்லாம் ஒரு விஷயமா, வாழ்க்கையில் எதை அச்சீவ் செய்கிறோம் அப்படின்றது தானே முக்கியம் அப்படின்றத அப்படி போகிற போக்கில் ஒரு பெரியவர், உண்மையிலேயே குணத்தால் தகுதியால் பண்பால் பெரியவர் தான். அவர் உருவம் எப்படி இருக்கிறது அது ஒரு விஷயமே கிடையாது. கவியரசர் கண்ணதாசன்கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த ஆஜானு பாகுன்னு ஒரு வார்த்தை வடமொழியில், ஆஜானு பாகு அப்படின்னா கை அப்படி கால் முட்டியை தொடுகிற வரைக்கும் நீளமாக இருப்பது ஒரு அழகு, ஆண்களுக்கு சாமுத்திரிகா லட்சணப்படி ஆஜானு பாகு அப்படிம்பாங்க. கை நீளமாக இருந்தால் அழகு, காய் நீளமாக இருந்தால். கண்ணதாசன் கேட்குறாங்க, கை எவ்வளோ நீளம் ஒருத்தருக்கு இருக்கலாம் அப்படின்னு. கண்ணதாசன் சொன்னார், கை நீளம் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்லைங்க, ஆனால் இவர் கை கொஞ்சம் நீளம் அப்படின்னு பேர் எடுத்துடக்கூடாது, அதுதான் முக்கியம் அப்படின்னாரு. இவருக்கு கை கொஞ்சம் நீளம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்குறீங்களா? வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க, அவங்கள கேளுங்க. மீண்டும் சந்திப்போம், வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.